ஆன்மீக செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துமாரியம்மன் முளைப்பாரி கட்டி எடுத்துச் சென்றபோது கோவில் விழாவில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் போலீசார் 5 பேரும் காயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேஷ், எதற்காக இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக பரிதாஸ், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காரைக்குடி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் புதிய முளைக்கொட்டு திணை உற்சவ விழாவில் நேற்று நடைபெற்றது. முளைப்பாரிகளை தூக்கி செல்லும் போது கல்வீசி தாக்கியதில் ஒரு போலீசார் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். மானாமதுரை அருகே உள்ள காரைக்குடி கிராமத்தில் ஏராளமான குடும்பத்தில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு பிரிவினர் முளைப்பாரி ஓடுகளை தூக்குவதற்காக மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சிவகங்கை கோட்டாட்சியர் மற்றும் மானாமதுரை தாசில்தார் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் ஒரு பிரிவினர் புதிதாக முளைக்கொட்டு திண்ணை கட்டி அதில் முளைப்பாரி உற்சவ விழா நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது. புதிதாக திண்ணை கட்டப்பட்டு நேற்று மாலை முளைப்பாரி ஓடுகள் ஒரு பிரிவினர் ஊர்வலமாக கிராமத்தில் உள்ள தெருக்களில் வெளியே தூக்கி சென்ற போது ஒரு தெருவில் மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்த போது கரகம் எடுத்து செல்லக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது சிலர் கல் கம்புகளை எறிந்தனர். இதில் கிராம நிர்வாக அலுவலர் மணிகண்டன் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மற்றும் திருவிழா கொண்டாடிய தரப்பை சேர்ந்த மாரிமுத்து, மூவேந்தன் உள்ளிட்ட 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு முளைப்பாரி ஊர்வலம் சென்றது. பின்னர் அங்கிருந்து கண்மாய்க்கு சென்று முளைப்பாரியை கரைத்தனர். நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது மாறி மாறி தாக்கு கொண்ட வீடியோ காட்சியானது வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்த கிராமத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.